அதிமுகவுக்கு வந்து கட்டாயம் தேர்தலை வென்றாக வேண்டும்ங்கிற ஒரு இடம் இருக்கு. அதனால அவங்க தான் இன்னைக்கு வந்து கூட்டணி பத்தி கவலைப்படணும். விஜய்க்கு அப்படியான எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம் சார்? இன்னைக்கு அறிக்கை விட்டது விஜயா, அவருடைய கட்சி பொதுச்சாளர். மடைமாற்றம் என விஜய் குற்றச்சாட்டும் திருப்பி போடுறதுனால நான் கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விளக்கம் தான் சொல்றேன், நானும் உங்களுக்கு தான் விளக்கம் சொல்றேன். கழக தலைவர் அவர்களின் ஒப்புதல் பெற்று இந்த செய்தி குறிப்பு வெளியிடப்படுகிறது. எல்லா அறிக்கை எப்போதுமே அப்படித்தான் சார். அதுதான் முதல் அறிக்கை. சரி, அந்த கட்சி ஆரம்பிச்சு முதல் அறிக்கை. நான் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையான சொல்லவே இல்லை. இந்த கருத்து வெறும் நான் உங்களுக்கு புரியாதில்ல. ஒரு பொதுச்சாளர் இந்த முடிவு எடுக்க முடியாது, தலைவர் தான் எடுக்க முடியும். தலைவருடைய கருத்து தான் இது. அதை அவர் நேரடியா சொல்லாம பொதுச்சாளர் மூலமாக ஒரு அறிவிப்பாக கொடுக்குறாரு. இந்த பதில் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம். இப்ப நான் தெரியும் ஏன் சொல்றேன் சொல்லுங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியாதா? இல்ல இந்த பதில வச்சு நான் போக முடியும். சரி, இல்ல நேரம் இல்ல. எனக்கு வெட்டி வீசல தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவர் ஏதாவது திரு விஜய் ஒரிஜினலா 20 நான் முதலமைச்சர்னு சொன்னாரா? எல்லாருக்கும் தெரியும். அந்த அறிக்கை எல்லாரும் கேட்டாங்க. சரி, பிறகு 26 தீர்மானங்கள் போட்டப்ப ஏதாவது நான் முதலமைச்சர், என் தலைமையில் நல்லாட்சி மலரும் அப்படி ஏதாவது சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாருன்னா என்ன கரெக்ட் பண்ணுங்க, நான் திருத்திக்கிறேன். சரி சார், ரைட். இன்னைக்கு ஏதாவது ஒப்புதலோடு வெளியிட்டப்பட்டிருக்க அறிக்கையில் திரு விஜய் முதலமைச்சர் பதவி ஏற்பார்னு இருக்கா? தமிழக வெற்றி கழகம் நல்ல அரசை அமைக்கும். சார் மன்னிச்சுக்கணும், நான் என்ன கேட்கறது உங்களுக்கு தெரியுது. ரொம்ப சீரியஸ் சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். முதலமைச்சர்னு சொல்லியிருக்கான்னு நான் கேட்கிறேன். சரி, அது நீங்க வேற அமைச்சர் இல்லன்னு அவரு இல்லங்கிறீங்களா? ஐயநாதன் அவர்களுடைய இன்டர்பிரேஷனா தொடங்கின சார், இருக்கா கட்சியை நெருக்கமா பாக்குறாரு சார். இருக்கு முதலமைச்சருங்கிறது சார், ஒரு ஆட்சி அமைக்கிறேன்னு கட்சி முதலமைச்சர்னு இருக்கா இல்லையாங்கிற வார்த்தையை லட்சக்கணக்கான மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன சொல்ல வரீங்களா? நேரா வரலாம். கார்த்திகை செல்வம் சொல்லல, ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து எல்லா சமூக பக்கத்திலயும் அறிக்கை சார். நான் என்ன சொன்ன ஆரம்பிச்சேன், அவரு சொன்னப்பையும் இல்லைன்னு சொல்லணும். சரி, தயவு செஞ்சு அதை மனதில் வச்சுக்கிட்டு அடுத்த பதில பாருங்க நீங்க. சரி, நான் 2 பதிலையும் சேர்த்து. சரி, அவரும் சொல்லல. சரி, அவருடைய ஒப்புதலோடு வெளியிட்டப்பட்ட இவரும் சொல்லல. சரி, இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையில் ஏதாவது அதிமுக அந்த பத்திரிகை, ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை அது ஏதோ எழுதிச்சு தப்பு, ரைட், நான் ஒத்துக்கல, இதான் பேசல. அதை பத்தி அதிமுகவை பத்தி தான் அது சொன்னிச்சு அந்த பத்திரிகை. ஆமா, அது சீட் எத்தனைன்னு சொல்லுது. அதிமுகவோடு கூட்டணி கிடையாது இன்னைக்கு அறிக்கையில இருக்கா? அது எப்படி நீங்க எனக்கு புரிஞ்சுக்கிறீங்க? எனக்கு தெரியல என்னன்னு சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். சரி, 1000 பேர் பேசுறீங்களா, சொல்லுங்க தயவு செஞ்சு, நான் கத்துக்கிறேன். ஆமா இருக்குது சார். நான் தான் ஆரம்பத்தில இருந்து வந்துகிட்டு இருக்கிறேன். அவரு தான் முதலமைச்சர்னு சொல்லல, இன்னைக்கும் சொல்லல. சரி, அதிமுகவோடு கூட்டணி இல்லை, ஏன்னா அததான் அந்த பத்திரிகை சொல்லுது. எந்த பத்திரிகையை இவர் தப்புன்னு மடை மாற்றம் கடை திறப்பெல்லாம் சொல்றேன், அதை சொல்லிருக்காரா பதிலு? ஒப்புதலோடு வெளியிடப்பட்டது, அதுதான் அதை உங்கள்கிட்ட கேட்டு வாங்கினேன். அதுல ஏதாவது அதிமுகவோடு எங்களுக்கு கூட்டு கிடையாது இருக்கா? கூட்டணி உண்டுன்னு சொல்லிட்டார் முதலையே விஜய். முதல் நாள் பேச 27 அவர் மறுக்கிறதே அதிமுகவோடு கூட்டணின்னு தொடர்புபடுத்தி வரக்கூடிய செய்தியை நாம முற்றாக மறுக்கிறோம், முற்றிலும் தவறானது அப்படிங்கிறார். ஆதாரமோ அடிப்படையோ இல்லைங்கிற செய்தி தவறுன்னு சொல்றாரு. நானும் படிச்சேன். அதோட அர்த்தம் இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையோ நாம சேர்த்துக்கிறோம். நாம் இப்ப முதலமைச்சர்னு கூட நாளைக்கு நீங்க சொல்லிடலாம், அதான் அர்த்தம். அது நாம பாத்துக்கிற அர்த்தம். சரி, உங்க கண்ணு என் கண்ணு அதெல்லாம் நான் வேற அப்படி சார். முதலமைச்சருங்கிறதோ கூட்டணி உண்டுங்கிறதோ இல்லைங்கிறதோ ஒரு மேஜர் கொள்கை முடிவு. ஆமா, அதை அந்த தலைவராக இருக்கிற திரு விஜய் எடுக்கலாம், நான் தப்புன்னு சொல்லல. அவரோ அவருடைய ஒப்புதலோடு வெளியிடப்பட்ட, ஒரு மணி நேரம் பேசுறோம் நாம, இதை எதுலையாவது அது இருக்குதா? இல்ல சார். இதை நான் கிளியர் பண்ணி ஓப்பனா இருக்குங்கிறீங்க சார். அந்த வார்த்தையில் அதிமுகவோடு கூட்டணி எங்களுக்கு இல்லை அந்த பத்திரிகை எப்படி சொல்லுமானால் அது தவறு. ரைட், இது இருந்து கேட்டகாரிகளா டினை பண்ணலங்கறீங்க. ஐயா, அந்த வார்த்தையே இல்லைங்கற. இப்ப நீங்க ஒரு ஆங்கில வார்த்தையை சேர்க்கறீங்க.
அவ்வளவுதானே தவிர புரிதலுக்கு கேட்கறேன். இல்ல 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 சார், இல்ல நான் இல்லைன்னு சொல்றேன். நீங்க கேட்ட காரிகளா இல்ல, தயவு செஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நாம ரெண்டு பேரையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் நம்ம ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாம் அதனாலதான் அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லல. ஓகே, இன்னைக்கு விட்ட அறிக்கையிலையும் அது இல்லை. உங்க புரிதல் என்ன? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன இதுக்குள்ள வரீங்க? ரைட் சார், பார்ட் 1 நான் முடிச்சுட்டேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த கட்சிக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சார், அதிமுகவோடு கூட்டணின்னு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா அவர் பேசியதை அப்படி புரிந்து கொண்டு, அவர் அது மாதிரி சொல்லல சார். நானும் மாத்தி பேச விரும்பல. திரு விஜய் சொல்லவே இல்லை, நம்பி வந்தால் ஆட்சியில் பங்கு, அவ்வளவுதான் சொன்னார். அது மக்கள் எப்படி ஏன் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி அதிமுகன்னு? ஒருத்தரை அரசியல் விரோதி, இன்னொருத்தரை கொள்கை விரோதி. அது ஆக்சுவலா அதே தப்பு சார். யாரெல்லாம் கொள்கை விரோதியை நான் மன்னிச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல அவன் அரசியல் விரோதி. இது அவர் தமிழ் தெரியலங்கிறது தான் காமிக்கு, தப்பா எடுத்துக்க வேணாம். யார் உங்களுக்கு கொள்கை விரோதியோ அவங்க அரசியல் விரோதி. ஒருவேளை ரிவர்ஸ் இல்லாம இருக்கலாம். அவர் சரி, அவருக்கு அப்படியே படிச்சார், ரைட். அதனால் அது இல்லை. இது தமிழ்நாட்டு தேர்தல், இதுக்கு ஆன தேர்தல் இல்ல. சரி, இங்க நீங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து, ஆமா, அதை எதிர்த்து தான் வர முடியும் சொல்லிட்டாரு. இல்ல அவரே இல்ல சார், அது நம்ம பிரசம்ஷன் இல்ல, அவர் தெளிவா சொல்றாரு. அப்படின்னு சொல்லக்குள்ள 2 திராவிடியன் போர்சஸையும் ஒதுக்கிட்டு ஒரு சாமானியன அறிவாளியெல்லாம் நான் பேசல, ஒரு சாதாரண ஆளா 2 திராவிடியன் போர்சஸையும் நான் கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தமிழக அரசியல் அசம்பிளிக்கு எனக்கு என்னுடைய கணிப்பில் அரசியல் பண்ண முடியாது. என்னை மாறி மெஜாரிட்டி நினைச்சதுனால தான் அதிமுகவோட உங்களுக்கு கூட்டுன்னு வந்துச்சு. அதை ஒரு பத்திரிக்கை கொஞ்சம் தாண்டி போய் என்ன பண்ணிடுச்சு, 80 சீட்டு கேட்கிறாருன்னு சொல்லிடுச்சு. ஆகா, 80 கேட்டு 60 வாங்கினார்னால் நமக்கு யாருக்கு சீட்டு கிடைக்கும்? இதுல இயல்பு, அரசியலுக்காக தான் வந்திருக்கிறான். இன்னும் ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இதில் ஒரு 50 வருஷம் பார்த்ததுனால பார்வையாளர் நான் சொல்றேன். ஒரு அரசியல் கட்சி குறிப்பா இது போல 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு உச்ச நடிகர் இதெல்லாம் எல்லாரும் ஒத்துக்கிட்ட வார்த்தைகள் வரக்குள்ள சார், 200 கோடி வேணாம், மக்கள் வேணும்னு வரக்குள்ள சார், குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு 3 வாரத்தில் 27 to 18 இதுல ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள், ஒரு 10 முன்னாள் எம்எல்ஏ, ஒரு 12 முன்னாள் மாவட்ட வேற வேற கட்சி, சரி, அவங்க ஓடி வந்து நின்றுப்பான். சரி சரி, என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். இங்க வேற ஒண்ணு அவர் மேல விரோதம் எல்லாம் இல்ல. சரி, அது நடக்கல. ஏன் நடக்கலன்னா, நீயே செகண்ட் ஃபீல்டில் ஓகே 80 சீட்டு கேட்குற, அவங்க 50 சீட்டு கொடுத்தா நீ வாங்கிக்குவ. ஓகே, நான் உன்னை நம்பி வந்து எப்படி வருவேன்? ஓகே, அதை அந்த ஒழிக்கிறதுக்காகத்தான் இது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வர வேண்டிய தேவை இருக்கு. அப்படி ஒரு வேற வழி இல்ல அவருக்குன்னு கருதுற. ஓகே, அதுவும் ஒரு 2 மாசம் தான். ஏன்னா உங்களுக்கு எப்ப உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சோ அவர் ஸ்டாண்ட் எடுத்தாகணும். ஓகே, அதிமுக ஸ்டாண்ட் எடுத்தாகணும். அவரு திமுக கூட்டணியில் உள்ளவங்களை கூப்பிடுறேன்னு சொல்லல. நாம அப்படி புரிஞ்சுக்கவும் மாறிய வார்த்தைகளை ஒரு பயன்படுத்தல. அதனால் பார்க்கிற போது அவருக்கு அந்தந்த ஸ்ட்ரீட்ல ஒரு பொலிட்டிக்கல் கைடன்ஸ், செக்யூரிட்டி வேணும். ஒரு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சார், நான் திரு ஐயனார்ட்ட கேட்கிறேன். 2 திராவிட கட்சிகள் 2 பேரும் ஒரு ஃபோர்ஸஸ் மறுக்கவே இல்லை. 2 பேருக்கு கட்டமைப்பு இருக்கு, அவங்கள்ட்ட வாக்கு வங்கி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அதற்கு மாற்றாக அவர் தான் சொல்றாரு, மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப வருகிறார், அவர் ஒரு தலைமை இருக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார், அவரை ரொம்ப சுருக்கி பார்க்கிற ஒரு இடம் இருக்கு. நான் பதில் சொல்லிட்டேன். அப்படி இவர் தலைவராக பெரிய எதிர்பார்ப்பு இவரை ஏற்றுக்கொண்டால் 10 முன்னாள் எம்எல்ஏ 4 முன்னாள் ஓடியாந்திருப்பான். ஒரு பெரிய அளவுக்கு வேறு யாரும் வந்து விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்பதற்கு வருகிறோம். ஏன்னா அரசியல் களத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒருத்தரை நோக்கி எல்லாரும் வருவாங்க. ஒரு கூட்டணிக்கான கட்சியாகவோ அல்லது அந்த கட்சியில் இணைந்து பயணிக்கணுங்கிறதுக்காகவோ யாரும் வராத போது
நீங்க சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறார். ரெண்டாவது, ரெண்டு கட்சிகள் இருக்கு, யாரோ ஒருத்தரோட சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியும், இதுதான் தமிழ்நாட்டுடைய களம். ஒரே ஒரு விஷயம், அவருக்கு எலெக்ஷனே தான் முதல் எலெக்ஷன். ஆமா இல்ல சார், தப்புக்காக சொல்லலைன்னா அவருக்கு ஒரு அங்க கைடன்ஸ் வேண்டி இருக்குது. ஓகே, முதல் ஒரு பெரிய ஸ்டேட் எலெக்ஷனை சந்திக்கக்குள்ள. ரைட், சாரி பிரதர். அதனால ஒன்றும் இல்லை. இல்லை